நாங்கள் ட்ரிச்சிலேருந்து வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த தொடர்ச்சியாக லாக்அப் டெத் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்காக தளபதி தலைமையில் வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாமே வந்து 100க்கும் 200க்கும் சேர்ந்த கூட்டம் கிடையாது. தளபதிக்காக 10 வயசுலேருந்து வந்து உழைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே தளபதிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். தளபதி என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்வோம். 2026 தளபதிக்காக கண்டிப்பாக நாங்கள் நின்று ஜெயிக்க வைப்போம். அவரை கண்டிப்பாக வரும். மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வரும். விழிப்புணர்வு வரும்போது நிறைய பேர் வந்து இது மாதிரி வருவாங்க. சோசியல் சமூகத்தில் வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்து பேசுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு நீதி கிடைக்கும். ஓகேங்களா? நாங்கள் ட்ரிச்சிலேருந்து வந்திருக்கிறோம். ஓகேவா? அது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு இதுலேருந்து வந்திருக்கிறாங்க. இது பணத்துக்காக வந்த கூட்டம் இல்லை, பாசத்துக்காக வந்த கூட்டம். இல்லை, இந்த ஆட்சியில் மட்டும் நடக்கலை, எல்லா ஆட்சியிலையுமே நடக்குது. இது நடக்கக்கூடாது. இது எந்த ஆட்சியிலையுமே நடக்கக்கூடாது. எல்லாமே போன் மூலியமா தானே நடக்குது இந்த ஆட்சியில. எதையுமே நேரடியா இல்லையே. இது வந்து சாதாரணமா கிடையாது. இந்த படம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆமா நாங்க தான் 26 நாங்க தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்குங்க, அது போதுங்க எங்களுக்கு. அப்ப வந்திருக்க பாருங்க, இது ஆர்ப்பாட்டம் மாதிரியா தெரியுது. நீங்க பாத்துருப்பீங்க, இது மாநாடுங்க, அது ஆர்ப்பாட்டமே கிடையாது. ஆனா இதை பார்த்து இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பாக எங்க மேல அது மிரண்டு போய் தான் இருக்கு. அது எங்களுக்கு தெரியும். சும்மா அப்படி காட்டிக்காக நானும் அப்படிதான், பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வீக்கு தான், அது நல்லாவே தெரியுது. ஆனா இருந்தாலும் இந்த மாநாடு உண்மையிலேயே இது வந்து மாநாடு தான் நாங்க சொல்லுவோம் இல்லையா. கண்டிப்பா கண்டனத்தையே நாங்க மாநாடு மாதிரி தான் நடத்தி சொல்றோம். அதனால இதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. இதுதான் உங்களுடையது. இது வந்து ஆட்சியோட அவல நிலை. இது வந்து ஆட்சியோட அவல நிலை. காவல்துறை வச்சிருக்கிறது யாரு? முதலமைச்சர். முதலமைச்சருக்கு உள்ள ஒரு துறையே வந்து இவ்வளவு கேவலமா இருக்குன்னா என்ன காரணம்? கையால் ஆகாத ஒரு பொம்மை முதல்வர். இதுதான் உண்மை. கையால் ஆகாத ஒரு பொம்மை முதல்வர் இருக்கிறாரு. அதனாலதான் இந்த கேவலமான நடக்குது. தெரியுதா? சாதாரணமா டம்மியா இருந்த எடப்பாடி கூட அருமையா பண்ணாரு, உண்மையில சொல்லி. ஆனா இவர் டம்மி முதல்வர் தான். இவர் பந்தாவா வருவாரு, ரோடு ஷோ நடத்துவாரு, இப்படி கையை காட்டுவாரு, இப்படி கையை காட்டுவாரு, பொண்ணுங்க வந்தா கையை கொடுப்பாரு, பையங்க வந்தா தட்டி விடுவாரு. இதுதான் அவருடைய இது. இது வந்து நாடக ஆட்சி, விளம்பர ஆட்சி, நாடக ஆட்சி. கண்டிப்பா இந்த டெத்து வந்து இன்னும் தொடரக்கூடாதுங்கிறதான் நாங்க இந்த இதுவே வைக்கிறோம். இனிமே இது தொடரக்கூடாது. நீங்க 24 இதே இருக்கணும், 20க்கு மேல போயிடக்கூடாது. அவ்வளவுதான். அந்த 24க்கு நாங்க நீங்க உள்ள போட்டு எடுத்து பண்ணிடுவாருங்க. தலைவர் ரெடி பண்ணிட்டாரு. சட்டத்தின் மூலமா அவங்கள குற்றவாளிகளை முன்னிறுத்திடுவாரு. இந்த ஆட்சியோட கேவலத்தை தோலுரிச்சு காட்டிடுவாரு. இது வந்து ஒரு ஜஸ்டிஸா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஜஸ்டிஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஏன்னா விடிஞ்சா என்ன ப்ராப்ளம் நடக்கும் இந்த சொசைட்டில அப்படின்றது நமக்கு நிறைய தெரியுது. பயம் வருது மக்களுக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ, பெண்களுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் வருது. அது வந்து இருக்கக்கூடாது. அந்த ஜஸ்டிஸ் வந்து நிலையா இருக்கணும். அதுக்காண்டி ஒரு பேஸ்மெண்டமா தான் நான் இதை நினைக்கிறேன். கண்டிப்பா தளபதி 2026 வந்தானா பயங்கர ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜஸ்டிஸ் என்ன மாதிரி ஜஸ்டிஸ் மக்கள் ரீச் ஆயிருக்கு பாருங்க நீங்களே, எவ்வளவு க்ரௌடு. ஸோ அதனால வெயிட்டிங் ஃபார் தளபதி. ஒரு தனி மனுஷன் அவர் வந்து ஒரு பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்கும் மக்கள் இந்த தமிழகத்துல மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரு. நமக்கு அவர் எங்கே இருக்காரு, நம்ம எங்கே இருக்கோம். நமக்காண்டி அவர் இறங்கி வரும்போது நம்ம கண்டிப்பா எல்லா இஷ்யூஸுமே நம்ம தாண்டி வந்து ஃபேஸ் பண்ணி வந்து ஒரு நல்ல சமூகம், நல்ல ஆட்சி நடக்கணும்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தாண்டி வரணும். தளபதி ஜெயிப்பாரு, நாங்க ஜெயிக்க வைப்போம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நேர்ல போய் ஆதர்சமாதான் ஒரு குடும்பத்தோட இழப்புன்றது ஒரு தனி மனிதனா உணரணும். உணர்ந்தா அந்த ரத்தம் துடிப்பு அந்த இடத்துல நிக்காது. புரியுதுங்களா? ஒரு துடிப்பு, ஒரு உயிர் போயிடுச்சுல துடிப்பு, ஒரு ஆதங்கம், அது எந்த மூலையில இருந்தா என்ன? தளபதி இறங்கி வந்துட்டாருல்ல, வருவாரு. நீங்க தமிழகத்துல எங்க அடிதடி, எங்க ஒரு ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கோ பெண்களுக்கோ எது நடந்தா தளபதி கண்டிப்பா அந்த ஸ்பாட்டுக்கு வருவாரு. அவர் எங்க இருந்தாலும் வந்து மக்களுக்காக தாங்க அவர் வந்திருக்காரு. அவர் வராம வேற யாருங்க வருவாரு? கண்டிப்பா தளபதி வருவாருங்க. தன்னெழுச்சியா ஒரு கூட்டம் கூடுதுன்னா அது தளபதிக்காக மட்டும்தான் கூடுற கூட்டம். இப்ப இந்த ஆர்ப்பாட்டம் இந்த இடத்துல நடக்குதுன்னா இப்ப நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, நீங்களே பார்த்தாலே தெரியும். இப்ப இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே தன்னெழுச்சியா கூடின கூட்டம் தான் இது. யாருமே காசு கொடுத்தோ இந்த பிரியாணி இந்த திராவிட கூட்டம் மாதிரி அந்த மாதிரி கூடின கூட்டம் எல்லாம் இது கிடையாது. இவங்க திராவிடம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்க தான் சமூக நீதியை வந்து காப்பாத்துறோம், சமூக நீதியை வந்து இங்க கடைபிடிக்கிறத நாங்க தான் அப்படின்னு பேச்சுல மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குமே தவிர எங்கேயுமே செயல்ல கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த மரணம். இந்த மரணம் ஒன்னே உங்களுக்கு அது சாட்சி. நாங்க சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும் எவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு சமூக நீதி கிடையாது, சமூக அநீதி. சமூக அநீதி. அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு எங்க தலைவர் தளபதி விஜய் அவர்களின் முன்னிலையில தலைமையில
இங்க ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தளபதி வந்து முன்னெடுக்கிறாரு. அதுல கலந்துக்கணும் தான் நாங்க இவ்வளவு பேரும் வந்து இங்க கலந்துருக்கோம். இந்த போராட்டம் கண்டிப்பா தமிழகத்துல பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா ஏற்படுத்தும். இன்னைக்கு இப்போ எங்களுக்கு வந்த தகவலின்படி போரூர்லயே வந்து இந்த தன்னெழுச்சியா பெரும் கூட்டத்தை வந்து தடுக்கணுன்றதுக்காக போரூர்லயே வந்து உள்ள என்ட்ரு ஆகாத மாதிரி அங்கேயே வந்து நிறைய வாகனங்களை வந்து திருப்பி விடுறதுக்கும் இங்க வந்து ஒரு சில சதி திட்டம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு உறுதியான தகவல் எங்களுக்கு இப்ப வர வழியில வந்துச்சு. இன்னும் அப்படி இல்லைன்னா இன்னும் வந்து கூட்டமே எங்களுக்கு இன்னும் அதிகமா தான் ஆயிருக்கும். இன்னும் நேரம் ஆகலை. இப்ப என்ன மிஞ்சி போனா ஒரு 8:30 மணி தான். இந்த 8:30 மணிக்கே இங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து நாங்க கூடியிருக்கோம். இன்னும் வந்து பெருங்கூட்டம் வந்து உள்ள வரதுக்கு முடியாமலையும் இருக்காங்க. கண்டிப்பா கூடும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் வந்து போன்ல தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்னாரு அப்படின்ட்டு. இது ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு இது கிடையாதுங்க. இது சமூக நீதியை வந்து பெற்று தரணும். அவரோட துறையின் கீழ் இருக்கக்கூடியதுதான் காவல்துறையும். அவரும் அதுக்குதான் மினிஸ்டர். அதோட கீழ் இயங்குற இந்த காவல்துறை வந்து இது 1-2 கிடையாது. இந்த ஆட்சியில மட்டும் 24வது டெத்து. இது 24வது டெத்து. இது மட்டும்தான் பெருசா வெளியே வந்திருக்கே தவிர மத்ததெல்லாம் வந்து பெருசா வரல. அதை வரவிடாம தடுத்ததோ இந்த ஆட்சி தான். இந்த சமூக நீதினு சொல்லக்கூடிய இதே ஆட்சி தான் வந்து அதை தடுத்து இருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு வெளிக்காட்டணுன்றதுக்காக தான் தளபதி வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்தை முதல் முறையா எடுத்திருக்காரு. இது கண்டிப்பா வெற்றி பெறும். அது நீங்க பாப்பீங்க. ஒரே ஒரு விஷயம், தளபதி மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா இந்த லாக்அப்ல கொலை நடக்கிறது, பெண்களுக்கு எங்களுக்குலாம் நிறைய பாதுகாப்பு கிடைக்கும். மெயினா அதுக்கு தான். ஏன்னா நிறைய குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. 2 வயசுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, 60 வயசுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தளபதி வந்துட்டாருன்னா மெயின் பெரிய வேலை எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஆனா அவர் தருவார். அது மத்த நடக்கிற ஆட்சியை பத்தி பேர் சொல்ல விரும்பல. நானு நடக்கிற ஆட்சியெல்லாம் வந்து சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஒரு சேஃப் இல்ல, எதுவுமே இல்ல. தளபதி வந்து இந்த ஃபீல்டுல இறங்கின உடனே எத்தனை கொலை நடந்திருக்குன்னு மக்களுக்கு வந்து தெரியுது. இப்பதான் தளபதி வந்துட்டாருன்னா மாற்றம் வரும். அதுல நாங்க கான்பிடண்டா இருக்கோம். ஆனா அவருக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க.